ஜி பூம்பா சர்க்கரை வியாதி டயபெட்டிக் முக்கியமாக நிறைய பேர் வந்து சர்க்கரை வியாதியால் நல்லா அவசப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்துலேயும் நிறைய பேர் அதால் உயிரையே விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு விஷயம் வந்து நிறைய சயின்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் மாத்திரை இன்சுலின் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் என்னோட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் படி என்ன இன்ஃபர்மேஷன்னா, நீங்கள் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளே உங்களோட டின்னர் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா இரவுக்கு வந்து சாப்பிடாம, ஏன்னா வந்து நம்மளோட ஹெல்த் வந்து இட்ஸ் அ மெஷின். நம்ம வந்து ஒரு காரு கூட நீங்கள் வந்து இங்கேருந்து ரூட்ஸுக்கு போனால் நீங்கள் ஒரே அடியாக இழுத்துட்டு ஓடி போக மாட்டீங்க. நான் அவருக்கு போயிருக்கேன், போனபடியே என்னோடய கார் வந்து டர்போ அடித்து போச்சு, என்ஜினும் போச்சு. ஸோ அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பாதி ஒரு 200-300 கிலோமீட்டர்லாம் வண்டி நிப்பாட்டி தான் போகணும், ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். அதே மாதிரி தான் உடம்பு. நீங்கள் வந்து அதுக்கு கொடுக்குற நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அந்த மிஷினுக்கு கொடுக்குற ஆயில் மாதிரி, அது வந்து திருப்பி ப்ராசஸ் ஆகிறதுக்கு தூங்கும்போது வந்து அந்த உடம்பு ஒர்க் ஆகிக்கொண்டிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு சன் செட் விச் மீன்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு 7 மணிக்குள்ளே உங்களோட டின்னர் முடிச்சுட்டு இரவைக்கு லைட்டாக ஜூஸ் அப்படி ஏதாவது குடிங்க. இது வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து சீனி வருதான், காலமாக சீனி வராது. மற்றபடி அவ்வளோ பசிச்சா நீங்கள் முட்டை சாப்பிடுங்க. ஸோ இந்த ஒரு டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டயபெட்டிக் இருந்தால் இது ஒரு கிழமை ட்ரை பண்ணுங்கள். எப்படி உங்களோட டயபெட்டிக் கம்மியாகுதா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது வந்து என்னோட சின்ன டிப். ஸோ இது தொடரும் மக்களை எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஜி பூம்பா.